எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வயலில் சோளம் அறுவடை பண்ணியாச்சுங்க. 5 மூட்டை சோளம் கிடச்சிருக்குதுங்க. ஒரு விவசாயம் இந்த 5 மூட்டை சோளம் லாபமாக நஷ்டமா வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோளத்தட்டைகளை இந்த மாதிரி ஒரு தட்டையாக வெட்டி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க சோள கருதுகளை இந்த மாதிரி ஒரு கருதுகளாக எடுத்துக்கணுங்க. பாருங்கள், சோளக்கருதுகள் எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுத்துருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சில கருதுகள் மட்டும்தாங்க சின்னதாக இருந்தது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பெரிய கருதுகளாக இருந்துச்சுங்க. ஓரத்தில் இருந்த சில கருதுகள் சரியாக இல்லைங்க. அது குருவி, மயில், மற்ற பறவைகள்லாம் சாப்பிட்ருந்தாங்கங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷந்தாங்க. இந்த சோளம் கிளிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவுங்க. இதை 2 நாள் கழித்து நம்ம மிஷினில் கொடுத்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு மிஷினுக்கு 1 மணி நேரத்துக்கு 1200 கேட்டாங்கங்க. 5 மூட்டைக்கு மேலே வந்தால் வேறு ரேட்டுன்னு சொன்னாங்கங்க. நம்மளது 5 மூட்டைக்கு பக்கமாக தாங்க வந்துச்சு. அதனால் அதே அமௌண்ட்டு தாங்க கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன மூட்டைகளை வச்சுட்டோங்க. சோளம் 100 கிலோ ஒரு மூட்டைன்னு சொன்னாங்கங்க. நமக்கு 480 கிலோ கிடச்சிருந்ததுங்க. அடுத்து வாங்க சோளத்தட்டை எப்படி நம்ம மாட்டுக்கு பதப்படுத்தி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. வயலில் இருந்து இந்த சோளத்தட்டைகளை சின்ன சின்ன கட்டுகளாக பிரிச்சுக்கணுங்க. சின்ன சின்ன கட்டுகளாக 2 இடத்துல கட்டணுங்க. அடிப்பகுதியில் ஒரு கட்டு, நுனி பகுதியில் ஒரு கட்டு கட்டணுங்க. இது அந்த சோளத்தட்டையிலே நம்ம கட்டிக்கலாங்க. இதுக்கு தனியாக கயிறு எடுத்து கட்டணும்னு கிடையாதுங்க. அந்த சோளத்தட்டையிலே அப்படி கட்டிக்கலாங்க. கட்டி வயல்லே நம்ம குத்தாரி வச்சிடலாங்க. குத்தாரி எப்படி வைக்கிறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுகளாக எடுத்து நேராக வச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 கட்டு வைக்கணுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டுகளை எடுத்து அடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடுங்க. இது ஏன் வைக்கிறோன்னா நம்ம வயலில் போட்டிருந்தோன்னா அப்படியே போட்டிருந்தோன்னா கரையாக வச்சுருங்க. அதுக்காக தான் எடுத்து குத்தாரி போட்டு வயலில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போர் வைக்கிறதுக்காக இந்த அடிப்போர் ரெடி பண்ணியாச்சுங்க. அடிப்போர் ரெடி பண்ணுறதுக்குங்க கீழே 3 வரிசையில் கல் வைக்கணுங்க. 1 அடி கேப்பில் வைக்கலாங்க. வச்சு அடியில் ஒரு பெரிய மரமாக போடணுங்க. நல்லா உறுதியான மரமாக போட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன மரங்களை குறுக்கு வாக்கில் வைக்கணுங்க. வச்சு மேலே ஒரு தட்டை கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த தென்னை மட்டையை போட்டுக்கிறோங்க. நம்ம போர் எப்போவுமே இதே இடத்துல தாங்க இருக்கும். அதனால் நம்ம போர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சோளத்தட்டை அந்த கட்டுகளை கொண்டு இந்த போரில் அடுக்கி வச்சுருணுங்க. இந்த மாதிரி நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாங்க மாட்டுக்கு 1 வருஷம் 6 மாதத்துக்கு எந்த தீனி பிரச்சனையும் இருக்காதுங்க. நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு நேரம் தண்ணி குடிச்சிட்டு இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாங்க. ஆனால் மாட்டுக்கு தட்டை இல்லைன்னா மனுஷருக்கு தூக்கமே வராதுங்க. வாங்க இப்போது போர் வைக்கிறது பார்க்கலாங்க. இப்போ இந்த தட்டை குத்தாரி வச்சதை கட்டு போட்டு கட்டிட்டோங்க. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா இல்லை காற்றடிச்சதுன்னா கீழே சரிஞ்சிருங்க. அதுக்காக அப்படி ஒரு கட்டு வச்சு கட்டியாச்சுங்க. இப்போ ஒரு டிராக்டர் வர சொல்லி இதை அந்த போரில் அடுக்கி வச்சாச்சுங்க. இந்த சின்ன சின்ன கட்டுகளை நம்ம டிராக்டர்லேயும் ஒரு கட்டுகளாக எடுத்து தாங்க எடுக்கணும். டிராக்டருக்கு ஒரு நடைக்கு 500 கேட்டாங்க. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 5 நடை ஆகிடுச்சுங்க. போர் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருந்தது. பாருங்கள் இந்தளவுக்கு போர் வந்திருக்கேன். மாட்டுக்கு தீனி கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷந்தாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவசாயம் லாபமாக நஷ்டமா? எங்களை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு தீனி கிடைச்சா லாபம் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.